இல்லாத சிரிப்பும் பிளர் ஆகாத சந்தோஷமும் அல்ல போறோம். போட்டோ ஷூட்னு நம்ம பண்ற அலப்பறை எல்லாத்தையும் காமெடியா காட்ட வராங்க நம்ம டீம். சோ உங்க போனை சைலண்ட்ல போடுங்க, ஆனா உங்க சிரிப்பை லவுட் மோட்ல வைங்க. ரெடியா? லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். கல்யாண நாளே கலாட்டா தான். இங்கே நடக்கிற கலாட்டா கல்யாணத்தை பார்ப்போமா? நான் தான் கருத்து கந்தசாமி. நம்ம கோவக்கார பிரதீப் மாப்பிள்ளை வந்திருக்காக. அவங்களுக்கு பேரா ரீல்ஸ் பைத்தியம் மமிதா வந்திருக்காக. அவங்க தம்பி ரீல்ஸ் ரங்கா வந்திருக்காக. கூட நம்ம காசே இல்லாத போட்டோகிராஃபர் லென்ஸ் லோகு வந்திருக்காக. அவருக்கு அசிஸ்டண்டா ஃபிளாஷ் வந்திருக்காக. கூட நம்ம ஆதி காலத்து தாத்தா வந்திருக்காக. அப்புறம் நம்ம ட்ரோன் மணி வந்திருக்காக. மற்றும் நாம் உறவினர்களாம் வந்திருக்காக. வாமா மின்னல். நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அக்கா நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். உனக்கு இல்லாத போட்டோவா? எடுத்துக்கோ தம்பி. தம்பி கொஞ்சம் நவுந்துக்கங்க. ஓகே சார், ஓகே சார். சார் பிரதீப் சார், இப்போ நான் ஒரு நேச்சுரல் கேண்டில் லுக் கொடுங்க பாப்போம். எப்படிப்பா? ஒரு கம்பீரமா நின்னுங்க. தேவுடா, நான் ஒண்ணு பிடி மாஸ்டர் இல்ல, நான் போட்டோகிராஃபர் லோக்ஸ் கேப்டன் சார் தெரியுமா? யாரு? கேப்டன் பிரபாகரனா? போச்சு போ, நாசமா போச்சு போ. இந்த கல்யாணம் முடிஞ்சு போட்டோ ஷூட் எடுத்து பேமெண்ட் வாங்கிட்டு எப்பனா போறது? விடுடா, போட்டோகிராஃபில இதெல்லாம் சாதாரணமாப்பா. சார் நான் அந்த கேப்டன் பிரபாகர் நான் சொல்லல, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் நான் சொல்றேன். பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். இப்ப இங்க ஒரு சிங்கம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேப்டன் சார் பார்த்தானா ஒரு கம்பீரமான ஒரு லுக்கு. இப்போ நான் தரேன், அதே மாதிரி நின்னுங்க, ஓகேவா? ஆமா, இவனுக்கு பெரிய அவதார் பட டைரக்டர் நினைப்பு. என்ன தம்பி? ஒண்ணுலண்ணா, பேமெண்ட் மாப்பிள்ள ஒரு செல்ஃபி, ஒரு செல்ஃபி. இதான் அப்படியே நின்னுங்க, அவ்வளவுதான். 20 நிமிஷமா இதே போஸ்ட்ல தான்டா நின்னுட்டு இருக்கேன். கழுத்து சுளுக்கிக்கிச்சுடா. பரவாயில்ல சார், நின்னுங்க. இந்த போட்டோல பாருங்க, உங்களை நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குறேன். பொண்ணை பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்ட்டு. அவங்களுக்கு என்ன, காசெல்லாம் பண்றது நான் தானே. ஆமா, அதுவும் சரிதான். இருங்க, இதான் லாஸ்ட் போட்டோ, அப்படியே இருங்க, அவ்வளவுதான். காலைல 4:30 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி மதியம் 12:30 ஆச்சு. இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா? எண்டு கார்டு தானே. இப்ப உங்களுக்கு ஒரு ஜூம் போட்டு முடிச்சு விட்டுருவோம், வாடா. அவனே போயிட்டான், கையே கொஞ்சம் இடமா. பேபி கூல் டவுன். இந்த ரீல் மட்டும் வயலானலாம் இந்த கல்யாணம் பண்றதே வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். என்னது, ஒரு ரீலுக்காக கல்யாணமே வேஸ்டா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. லுக்ஸ் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. சிண்டலா ஏஐ ஃபில்டர் வச்சு போட்டோ எடுங்க. நான் பார்க்க பரவாக்கோட்டையில இருக்க மாதிரி இருக்க கூடாது, பாரிஸ்ல இருக்க மாதிரி இருக்கணும். என்ன கொடுமனை இது? பாரிஸ்ல தானே இப்ப எடுக்கிறேன் பாருங்க. ஏலே எம்புட்டு நேரமா அந்த கருப்பு பொட்டியே பார்த்துட்டு இருப்பீங்கடா. என்னது கருப்பு பொட்டியா? இது என்ன 2 ரூபா வெத்தலை வைக்கிற வெத்தலை பொட்டின்னு நினைச்சீங்களா? 2 லட்சம் ரூபா கேமரா அது பெருசு. அவனே என்ன பண்றேன்னு தெரியாம சும்மா அந்த கேமரா நீ வேற வந்து நைங்கிற. அதான் பார்த்தாலே தெரியுதப்பா. எங்க காலத்துல எல்லாம் கருப்பு பொட்டியை தூக்கிக்கிட்டு ஒருத்தன் வருவான், சிரின்னு சொல்லுவான், சிரிப்போம், அதுல இருந்து கபக்குன்னு ஒரு சத்தம் வரும், அதோட சரி. இப்ப என்னடானா மேடையில கடந்து உருள்றீங்க, பெறல்றீங்க, குரங்கு வித்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. அங்க பாரு, சொல்ல சொல்ல முகத்தை மறைச்சிக்கிட்டு போட்டோ எடுக்கிறத.
பெருசு அது அந்த காலம் பெருசு, இது 2K ஜென்சி காலம். வந்தமா பந்திய பார்த்தமா போனமான் இருக்கணும். எங்களுக்கு பந்தியை பார்க்க தெரியும் தம்பி. நீங்க இன்னும் அந்த கருப்பு போட்டியை 6 மணி நேரமா தடவிக்கிட்டே நின்னுங்க. அண்ணா பெருசுக்கு குசும்பா பாத்தீங்களாண்ணே? விடுடா, பெருசுக்கு பாயசத்தை போட்டுருவோம். ஃப்ளாஷ் ப்ரோ எனக்கு வேகமா அந்த ஆங்கிள் கோன் எடுத்து தாங்க. கோனைஸ் தானே, அது மண்டபத்துக்கு வெளில தருவாங்க ப்ரோ. நெஹி பேட்டா. பேட்டாலாம் எங்க பாத்துறாரு, எல்லாம் மாச சம்பளம் தான். அதையும் பொங்கலையும் புளியோதனையும் போட்டு கழிச்சாரு. நீ காலம் ஃபுல்லா ஃப்ளாஷாவே இருக்க வேண்டியதாண்டா. சொல்றான். டேய் இத புடிடா. இப்ப பாருங்க நான் சொல்றேன். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா இப்படி தான். ஓகே பிளான் பண்ணிக்கிட்டே இது. இப்போ கருடா 5000 லான்ச் ஆக போகுது. இப்போ நான் எடுக்க போகிற ஷாட்டில் மமிதா மேமோட உச்சி வகுடுலேருந்து வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்க போகிறேன். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடுவேன். இவன் எங்க ஒபாமா வருது? இவங்க கொடுக்குற போஸ்ல அவன் கோமாவுக்கு தான் போவான். இப்போ நான் ஒரு போஸ் சொல்றேன் சார். இப்போ நீங்க அதை கேப்சர் பண்ணி அப்படியே பண்ணுங்க, ஓகேவா? உங்க லெஃப்ட் காலை தூக்கிக்கங்க, உங்க லெஃப்ட் கையே தூக்கிக்கங்க. இப்போ மம்மி நீங்க என்ன? மம்மியா? ஓ சாரி, ஒரு ஃப்ளோல வந்துட்டு. ஃப்ளோல வரும். மம்மி மேம் நீங்க என்ன பண்றீங்க? லெஃப்ட் காலை பிடிச்சிக்கங்க. எங்களுக்கு ஒண்ணு விளங்கலையே. என்னண்ணே இது? விடுடா, கழுதைக்கு வாக்கப்பட்ட உதப்பட்டு தானே அவனும். அண்ணா இவங்களுக்கு தியரிலாம் செட் ஆகாதுண்ணே, வாங்கண்ணே பிராக்டிக்கல்ல இறங்கிடுவோம். பிராக்டிக்கல் தானே, வா ஆக்ஷன்ல இறங்குவோம். புறா காலை. ஓகே. டேய் என்னடா பண்றீங்க? விட்டா என் பேராண்டி காலை உடைச்சிருவீங்க போல இருக்கே. ஆமா, இந்த பெருசு வேற சும்மா வந்து நசங்குது. பெருசு வந்துட்டீங்களா? உங்க விருமாண்டி மீசையை நல்லா முறுக்கி விடுங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் நான் நெஜ விரும்மாண்டியா மாறுறதுக்குள்ள மரியாதையா போயிடல. கூல் டவுன் பெருசு, பிபி பிரஷர்லாம் ஏறிட போகுது. சார் பிரதீப் சார், இப்போ நான் இன்னொரு போஸ் சொல்கிறேன். இதுதான் லாஸ்ட் போஸு, ரொம்ப ட்ரெண்டிங்கான போஸு. இப்போ நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம், அதே மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாடா. மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட நீங்க நல்லா போஸ் கொடுக்குறீங்களே, வாங்க நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அண்ணா கொடுமைன்னு போனா இங்க ஒரு கொடுமை வந்து ஜிங்குன்னு ஆடுதுண்ணே. சாரி ப்ரோ. இதான் இதே போஸ் தான். அப்படி இருந்துங்க அவ்வளோதான். இவன் யார்? அவன் சந்தில போந்து சிந்து பாடுறது. ஹே காய்ஸ் எல்லாரும் இங்க பாருங்க. இந்த போஸை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு கேம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணா கேம் ஆனா வாங்க அந்த கேம்குள்ள லைவா போலாம். ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம், 2 கூடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்ததாம், 3 கூடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்ததாம். டேய் நிறுத்துங்கடா, என்னடா நடக்குதுங்க? என்னை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. சாரி மாப்பிள்ள. சாரிண்ணா. வாடி வா, உனக்கு இருக்கு. டேய் நானே கெஞ்சி கதறி கூத்தாடி அவன் காலில் விழுந்து கையில் விழுந்து இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கேன்டா. 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்டா. பொலப்புல மண்ணள்ளி போட்டுறாதடா. மன்னிச்சிருங்கண்ணா. டேய் முன்னாடி என்னன்னா என் பேராண்டி காலை உடைக்க பார்த்தீங்க. இப்போ என்னடானா என் பேராண்டி தலைமையில ஏதோ பறந்துட்டு இருக்கு. யாரும் குண்டு போட போறாங்களாடா? ஹே காய்ஸ் எல்லாரும் இங்க பாருங்க. இந்த ட்ரோனுக்கும் தாத்தாக்கும் நடக்கிற சண்டையை நான் லைவா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ ஏன் 2 லட்சம் போச்சே. யாரா இவரு வெங்கல கடையில் யானை பூந்த மாதிரி? தாத்தோய் இந்தாங்க உங்க ஆயுதம். இதை துவைச்சிங்களா இல்லையாடா? ஐயோ மம்மி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இதான் இதே போஸ்ட். அப்படி இருந்துங்க. இருங்க நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். டேய் அவ்வளோ பாருங்கடா. பிடிங்கடா எல்லாம் சரியுதுடா, பிடிங்கடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த காலத்தில் கல்யாணம்னா 1 மாதம் ஏற்பாடு நடக்கும். சொந்தம் பந்தம் சோழி சேர்ந்து பட்டுப்புடவை மருதாணி மல்லிகைப்பூ தெருவே விழா கோலமாக இருக்கும். இப்போ என்னன்னா இந்தியன் ஸ்டைலை விட்டுட்டு எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரிங்க. இது என்ன உண்மையான கல்யாணமா இல்லை சினிமா ஷூட்டிங்கா? எங்கே ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு விவஸ்தையே இல்லாமல் ரயில்வே ட்ராக்கில் போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, பிரிட்ஜு மேலே ஏறி போய் ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, பசிக்கிறதுக்கு ஹோட்டல் போகிறீங்க, ஃபுட்டை தட்டில் போகிறதுக்கு முன்னாடி நெட்டில் போடுறீங்கடா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க?
வாழ்க்கைனா ரீல்ஸ் இல்லை, அது ஒரு ரியல் பயணம். ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஃபோக்கஸ் முக்கியம் பிகளே, ஆனால் அதை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிகளே. நன்றி. The acting was so natural. ஆமா ஸ்ரீதர்ணி, no edits, no filters, just pure talent. Thank you guys.